ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைவர்களின் கூற்று பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி. இன்னொரு சொல்றதையும் கேட்டுக்கோங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜின்னாவை சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொன்ன கூற்று யாருடையதுன்னா சரோஜினி நாயுடு. அவங்க யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஜின்னாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க. இதை யார் சொன்னான்னா பகத்சிங். இன்குலாப் ஜிந்தாபாத்னா புரட்சி ஓங்குக. அதோட மீனிங் வந்து என்னென்னா புரட்சி ஓங்குக. ஓகேவா? அப்போ இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா புரட்சி ஓங்குக. ஓகேவா? இதை யார் சொன்னா பகத்சிங் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி. அப்போ ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம். இது யார் சொல்றான்னா காந்தி. அடுத்து பார்க்கலாம். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம். அப்படி இல்லைன்னா நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றதுன்னா அதுவும் காந்தி தான் சொல்றாரு. ஓகேவா? அப்போ நம்ம முயற்சியின் விளைவாக நம்ம வந்து சுதந்திரம் பெற்று கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம அடிமைத்தனமாக இருந்தோம்னா அதை காண நம்மளோட உயிரோடையே இருக்க வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா காந்தியடிகள். இந்த கூற்று சொன்னது காந்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. 10th புக்கில் இருக்குது. அப்புறம் டெல்லி சாலோ அப்படின்னு யார் சொல்லுதான்னா டெல்லிக்கு புறப்படு அப்படின்னு சொல்லுறது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பார். ஓகேவா? டெல்லி சாலோ அப்படின்னு யார் சொல்லுதான்னா சுபாஷ் சந்திர போஸ். ரெண்டாவது வந்து 17வது பார்க்கலாம். திருமணம் செய்து கொடுப்பதுக்கு பதிலாக வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னா பெரியார் சொல்லியிருப்பார். இன்னொரு கூற்று என்ன சொல்லியிருப்பார், அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார். அது என்னென்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருப்பார். பெண்ணியம் குறித்து அவர் பேசும்போது இந்த தலைப்பில் ஒரு புக்கு எழுதியிருப்பார், பெண் ஏன் அடிமையானால். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கூற்று அவர் சொன்னது, சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அதுவும் பெரியார் தான். ஓகேவா? சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படிங்கிறதும் பெரியார். ஓகேவா? இந்த 7 பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நேற்று பார்ட் 1ல் 10 பார்த்தோம், இன்னைக்கு 7 பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்ட் 3ல் வரும்.